ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நடிப்பு அரக்கன்னா நம்ம தலைவன் சூர்யா சார் தான். இன்றைக்கி அவர் படத்தோட ஒரு ட்ரீசர் மாதிரி ஒன்று வந்திருக்கு. நம்ம கருப்புன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆர்ஜே பாலாஜி அண்ணன். திடீர்னு ஆர்ஜே பாலாஜி அண்ணன் சூர்யா சாரை வச்சு இயக்குறது இல்லை. அவரே சூப்பரான அல்டிமேட்டான எல்கேஜி ஒரு படம் கொடுத்தாரு. அதுவே சூப்பராக இருந்தது. மூக்குத்தி அம்மன், வீட்டில் விஜய் அவர் சார் சிறந்த படங்கள் இயக்குனார். திடீர்னு இப்போ டைரக்டராக மாறி நம்ம சூர்யா சாரை வச்சு படம் இயக்குறாரு கருப்புன்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு ஏஆர் சார் தான் மியூசிக் பண்ண வேண்டியதாக இருந்தது. சில பல பிரச்சனைகளை நம்ம சாய் அபிஷேக் நம்ம குட்டி அனிருத்து உள்ளே வந்திருக்காரு. குட்டி அனிருத்து ஒரு படமும் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எல்லா பெரிய படங்களும் தலைவர் தான் வச்சுருக்காரு. அது என்ன ஒரு தெரியல, நம்மளுக்கு தேவையில்லை. அது திறமை இருக்குது போது போல், சரி விட்டுறலாம். திறமை இல்லாதெல்லாம் இருக்காங்க போல, சரி விடுங்க. அவரோட ஃபஸ்ட்டு படமாக இது வெளில வருது. நம்ம சூர்யா சாருக்கும் ஒரு 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். ஆர்ஜே பாலாஜி அண்ணன் அவரோட படம் டீசர் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன காட்டப்பட்டிருக்கு, இது என்ன மாதிரி படமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு வில்லேஜ் டைப் படமாக ஏன்னா போஸ்டர்லாம் பார்த்தேன். ஒரு சாமி மேலே இப்படி உட்காந்துருக்க மாதிரி ஒரு சில போஸ்டர்லாம் இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு வில்லேஜ் கேட்டகரியில் இருக்க படம் அப்படின்னு தோணுது. ட்ரெய்லர் பார்த்து டீசரை பார்த்தா அதை பற்றி பேசலாம். நேராக போயிடலாம். ரெடி 1 2 3. கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல. மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி. பயங்கரமா இருக்கு. தெரியுமா? வைக்கலா? பேரு சரவணன். எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. நானா லுக்கு டெட்லியா இருக்கு. அது வேஷமா இருக்கு. நானா லுக்கு இது பயங்கரமா இருக்கு. பாய், இது நம்ம டைம். செம்ம அடி அடி. வாட்டர்மெலன் சார் டேய் தலைவர்ரா. தம்பி சூப்பரா இருக்குடா. டபுள் ஆக்ஷனா? பேபி டாடி. ஆமா டபுள் ஆக்ஷன் தான் போல. லுக்ல அது கலர் மாதிரி இருக்கு லைட்டா. வழி மறிக்காதே. என்ன சொல்றது, இது எனக்கு ஒரு அட்லீஸ்ட் சார் படம் பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் அப்படி இருக்கா இல்லை எப்படின்னு தெரியல, தப்பா நினச்சிக்காதீங்க. அட்லீஸ்ட் சார் படத்தில் ஒரு அட்லீஸ்ட் சார் உண்மையாக மெர்சல் மாதிரி இருக்கு. எனக்கு மெர்சல்ல ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் கட் பண்ணி உள்ள ஒரு சொருவின மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சூர்யா ரெண்டு பேர் சூர்யா சார் 2 பேர் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வக்கீலாக இருக்கிற, இன்னொருத்தர் வந்து இந்த ஊரில் ஒரு ஓடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆர்ஜேபின்னா ஆர்ஜே பாலாஜி அண்ணன் அவர் பேர். வந்து என்ன சொல்கிறது, இப்படி இயக்க முடியுமான்னு தோணுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஒரு ஜானர் தள்ளி போய் இயக்குற மாதிரி இருக்குது. ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டமாக இயக்குவார், ஒரு குடும்ப சம்மந்தப்பட்டமாக இயக்குனார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு கிராமத்து பையனாக வந்து அங்கே இருக்க ஒரு அநீதியை எடுத்து கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு, டீசர் பார்க்குறதுக்கு. மியூசிக் சாய் அபிஷேக் ஏதோ போய்கிட்டே இருக்குது. எனக்கு மியூசிக் சரியாக அந்த அளவுக்கு எனக்கு ஏறல. விஷுவலாக தான் எனக்கு போயிட்டு இருந்தது. எனக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அது கூட சேர்ந்து மியூசிக் போயிடுது, நம்மளுக்கு சரியாக கேட்க முடியல. ஒருவோட பாட்டாக தனியாக வந்தால் கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஒரு அளவுக்கு அனிருத் மாதிரி தான் இருக்குது லைட்டாக. ஆனால் மியூசிக் சரியாக அந்த அளவுக்கு ஒன்று கரகரம் நிறையா ஓடுது. சொல்லாதீங்க. எனக்கு என்ன தோணுது அதான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காது. எனக்கு விஷுவலில் தான் அந்த வாட்டர் மெலன் அந்த சீன் செம்மையாக இருந்தது. 2005 வந்தது. அதோட 2025 இவர் தான் உண்மையான வாட்டர் மெலன் சார். இடையில ஒருத்தன் வந்து கத்திரிக்காய் இருக்காங்க, அவங்க கிடையாது வாட்டர் மெலன் சார். இவர் தான் உண்மையான வாட்டர் மெலன் சார். அதான் ஓஜி சம்பவம். அப்போ நடந்தது இந்த வரைக்கும் போட்டுருவாரு. வேறு லெவலாக இருந்தது பார்க்கறதுக்கு. கங்குவாலேருந்து தலைவர் வந்து மீண்டு வந்து கங்குவா
நம்ப அப்புறம் வந்து கங்குவாக்கு முன்னாடி இன்னொரு படம் வந்து என்ன படம் அது? கனிமா படம். ரெட்ரோ. ரெட்ரோ மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சேன் அன்புக்கு. ஸ்க்ரீன் பிளேவா எல்லாம் ஓகே தான். கொஞ்சம் தோய்வடைஞ்ச மாரி இருந்தா அதுதான். ஆனா படம் நல்ல படம். நல்ல மெசேஜ். அந்த சிரிப்பு தான் ஆயுதம் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் ஐடியாலஜிலாம் செம்ம அந்த ஐடியாலஜி. சில பல பிரச்சனைலாம் அந்த படம் கொஞ்சம் ட்ராப் ஆன மாரி எனக்கு தோணுது. மத்தபடி படம் நல்ல படம். ஆக்டிங், கீக்டிங் எல்லாம் தரமா இருந்தது ரெட்ரோல. இது ஒரு கமர்ஷியலா வருது இந்த படம். எப்படி வந்து அடிக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். அந்த படத்த பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ சொல்லுவோம். ட்ரெய்லர் இருக்கும். ட்ரெய்லர் தான் முழு கதையுமே நம்ம உள்ள இருக்கும். சூர்யா சார் சூர்யா அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து வீடியோ போடுவோம். உங்களுக்கு எந்த வீடியோ போடணும்னு சொல்லுங்க. அந்த வீடியோவும் போடலாம். கீழ கமெண்ட்ல உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ.